ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடுதுறை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பல்லவனுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தீபாவளியும் வந்ததே கிடையாது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம சோழன் வந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா நிலா, எவ்வளோ அழகாக இருக்க, என்னுடைய ஷர்ட்டுக்கு மேட்சாக தான் உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்தேன், ஆனால் எதையோ விட்டு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன், உங்ககிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த கலர் இல்லை தான், நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு தான் எடுத்தேன். இப்போது மேட்சிங்காக எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஃபோட்டோஸ்லேயே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோழன் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் வந்து போடுறாரு நம்ம சோழனிடமே இருந்துக்கிட்டு. அதுவும் நிலா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அதுக்கப்புறமா பயங்கரமாக வந்து ஜாலியாக வந்து அக்கம் பக்கத்துலலாம் பட்டாசு வச்சிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல்லவன், சோழன் எல்லாருமே. அதுக்கப்புறம் சோழன் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பல்லவனும் பாண்டியனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சோழன் கிட்ட வந்து, என்னென்ன இப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்க, அண்ணி இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், விடுடா பார்த்துக்கலாம், நீ ஏன் என்னை பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இதெல்லாம் ஓவர்டா, அவங்களுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நல்ல நல்லதுமா, ஏன்டா அவங்கள டென்ஷன் படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கடா, உங்களுக்கு என்ன பொறாமையா, நானும் நிலாவும் சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரன் வராரு. என்ன விஷயம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் இவன் இந்த மாதிரி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா நிலாவுக்கு கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டி விடுடா, நிலா கோவமெல்லாம் படாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் வந்துட்டு ஒரு சந்தேகம்தான், பாருடா நிலாவும் சோழனும் சீக்கிரம் சேர்ந்து வாழ்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா, நீ கவலைப்படாதடா பாண்டி, அதெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸை வந்து அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலா வீட்டு சைட்லையும் இதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வீட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஓனரு, இவங்க எல்லாரும் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சோழன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. நிலா அந்த ஸ்டேட்டஸையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, ஸோ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு, ஸோ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இது சொல்லி பல்லவன்கிட்டையும் பாண்டியவன்கிட்டையும் சொல்லி பயங்கரமாக வந்து குஷியாக சண்டை போடு, அதாவது ஜாலியாக வந்திருக்காங்க. பாருடா பல்லவா, நிலா என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டா, அவன் அண்ணி பார்த்துட்டா, ஆனால் என்கிட்ட சண்டை போடலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுருக்காரு. ஆனால் நான் கூட எங்கே நீ அண்ணிக்கிட்ட திட்டு வாங்க போறியோன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா பார்த்து இப்போ 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னமும் என்கிட்ட எதுவுமே வந்து பேசலை அப்படின்னா என்னடா அர்த்தம், நிலாவுக்கு என் மேலே காதல் வந்துருச்சு தானே அர்த்தம் அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவுமே அதை உள்ளே பார்த்துட்டு சோழன் சொன்ன மாதிரி நிலா சந்தோஷம் தான் பட்டுட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிலா அந்த ஃபோட்டோஸையே பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க உள்ள. இதுவும் நல்லா தானே இருக்குது, சோழன் நல்லா தானே இருக்கார், பார்க்க அழகாகவும் இருக்கார், ஸ்மார்ட்டாகவும் இருக்கார், என்ன அப்பப்போ கொஞ்சம் பொய் பேசுவார், அது தவிர அது எல்லாத்தையுமே எல்லா விதத்துலையுமே அவர் நல்லா தானே இருக்கார், நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாரு, நமக்கு பிடிச்சதெல்லாமும் செய்கிறாரு, நம்ம ஆசைப்பட்டோன்னு உடனே எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம அன்றைக்கி அவர் அந்தளவுக்கு திட்டிருக்க கூடாது, இல்லை ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டோம், ஆனால் சோழன் உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லி நீலா சோழனை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுவும் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ்லேயும் சோழன் வச்சுருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷம்தான் படுறாங்க நிலா. இது இப்படியே இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நிலா அதை படித்து பார்த்துட்டு, படிக்கும்போதும் சரி நல்லா இருக்குது, வாழ்க்கையிலும் நிஜத்துலேயும் சரி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நிலா தோணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டு அவன் உட்காந்துட்டு சோழனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சோழனும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சோழன் வந்து ஸ்டேட்டஸ் வச்ச உடனே நிலா வந்து கோவப்பட்டு சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். ஆனால் அது கிடையாது, நிலா சோழன் இப்படி வச்சிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷம்தான் பட்டுட்ருக்காங்க. சோழனும் இங்கே நிலாவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுக்கு வந்து சோழன் மேலே காதல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் நிலாவே வந்து சோழன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னென்ன ஆச்சு,
அதான் உங்ககிட்ட அந்த பொண்ணை பற்றி பேச சொல்லியிருந்தல, அந்த பொண்ணோட வீட்டில் என்னென்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, பேசிட்டீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்கவும், அந்த பொண்ணு வீட்டெல்லாம் பேசிட்டப்பா, அவங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம புரோக்கருமே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த என்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு. இப்போ தான் சேரா பேசிட்டு நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அந்த பொண்ணுக்கு வேறு ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுனால அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கல்யாணம் ஆனால் போதும் தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன ஓகேவா, அவங்க ஏதாச்சும் கேட்டாங்களா, நான் நினச்சது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு சேரேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஓகே தான்ப்பா சேரா, அவங்க அவங்க வீட்டு சைட்லேருந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன போடணுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்களாம்ப்பா சேரா, வேறு எதுவும் அவங்க எதிர்பார்க்கல, சந்தோஷமாக வச்சுக்கிற மாப்பிள்ளை இருந்தால் மட்டும் போதும், அதுவும் குடிகாரனாக இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா. ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு அவங்க முதல் புருஷன் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதுனால தான் அவங்க வந்துட்டு இப்போது வேண்டாம், அவங்களால வாழ முடியாது அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிச்சான்ப்பா. அதனால தான் அவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொன்ன உடனே, ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. தெரியும்ப்பா சேரா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஓகே தான் அவங்களுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம புரோக்கர் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் 2 நல்ல நாள் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. நீ உன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிடுப்பா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் தம்பிங்களுக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா பிரச்சனை வேண்டாம் இல்லை, எதுக்கு சங்கட்டம், நான் ஒரு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரரையோ வர சொல்கிறேன், இல்லை நீங்களோ வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ உங்கள் வீட்டில் பேசி எதுவாக இருந்தாலும் எனக்கு முடிவு பண்ணிட்டு சொல்லுப்பா சேரா, நீங்கள் அங்கே போகிறீங்களா இல்லை அவங்கள இங்கே வர சொல்லலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பிங்க கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் மறைக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லிடுப்பா. சொல்லிவிட்டு முடிவெடு. உங்கள் தம்பிங்களுக்கு அப்புறம் இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீ பார்த்து உங்கள் தம்பிங்க கிட்ட பேசுப்பா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுவும் நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து, எப்படி இருக்கணும், இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு உங்கள் தம்பிங்க உங்களுக்கு பார்த்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீ திடீர்னு தம்பிங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் சேரா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலை, நீ என்னமோ நீ சொன்னன்றதுக்காக தான் நான் இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் நான் உனக்கு, நீ வந்துட்டு தம்பிங்க கிட்ட பேசிட்டு எனக்கு எது ஒன்று சொல்லுப்பா சேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிண்ணா, அந்த பொண்ணு வீட்டில் சம்மந்தம் இல்லை, நான் தம்பிங்களை எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்றப்போ இந்த கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது, எப்படியாச்சும் தம்பிங்கிட்ட சொல்லிவிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சேரனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சேரன் இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சேரன் வந்து சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேரன் ஒரு முடிவு எடுக்கிறாரு மனசுக்குள்ளே, செகண்ட் மேரேஜ் தெரிஞ்சால் கண்டிப்பாக தம்பிங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏதோ அந்த பொண்ணு வீட்டில் எதையும் எதிர்பார்க்காம சிம்பிளாக வசதி இல்லாத குடும்பம் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுப்பாங்களே தவிர ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, பேசாமல் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேர் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே புரோக்கர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு ஆல்ரெடி, அண்ணா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்குறேண்ணே, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாண விஷயம் அப்படின்ற விஷயத்த தம்பிங்களுக்கு யாருக்கும் தெரிய வேணாண்ணா, அவங்களுக்கு இது நடக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கல்யாணமாகவே இருக்குதுண்ணே, ஏன்னா என் தம்பிங்க கண்டிப்பாக வந்து செகண்ட் மேரேஜுக்கு ஒதுக்க மாட்டாங்க, என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னேன், ஆனால் அது போயில்லைண்ணே, உண்மையிலே தான், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இதை நடத்திடணுண்ணே, அப்போ தான் தம்பியோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இல்லைண்ணே, ஆனால் என் தம்பிங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்லண்ணே இருக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு வந்துட்டு புரோக்கர்கிட்ட சொல்லவும், என்னப்பா நீ போய் சொல்கிறியே, அதுவும் தம்பிங்க கிட்ட தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காரு. பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொன்னதுனால உனக்காக இதை சரின்னு சொல்கிறேன்ப்பா, ஆனால் இது வேறு விதத்தில் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது,
கிடையாது சேரா, அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லிடுறாரு. சரி நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீட்டில் விஷயத்த பேச போகிறேன்னு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் வந்துட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போது இங்கே பல்லவன் பாண்டியன் சேரன் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. தீபாவளி முடிச்சுட்டு லீவ் அப்படின்றதுனால நிலாவும் வீட்டில் தான் இருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய அண்ணி வந்து நிலாவுக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதுக்காக வந்து நிலா அதை பார்த்துக்கிட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி பாப்பா வந்து எப்படி இருக்கா என்ன இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் வீட்டுக்கு வராது. வானா எங்கே போயிருந்தேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா சும்மா தான் வெளியில் போயிட்டுருந்தேன். நிலா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா உள்ளே தானே இருக்குது கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துட்டு கூப்பிடுறா அப்படின்னு சோழன் கிட்ட சொல்கிறாரு. சோழன் இருந்துக்கிட்டு போய் நிலாவை கூப்பிடுறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா ஃபோன் கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வராங்க. எழுந்திரிச்சு என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை அண்ணன் ஏதோ விஷயம் பேசணுமா எல்லாருக்கிட்டையும் அதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரன்கிட்ட கேட்குறாங்க. அப்போது சேரன் இருந்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் கல்யாண விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுண்ணே யார் கல்யாணம் யாருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சோழா தெரியாத மாதிரியே கேட்குற, எனக்கு தாண்டா அப்படின்னு. என்ன எங்களுக்கு தெரியாதமா உனக்கு கல்யாணமா என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு. டேய் பதட்டப்படாத முழுசாக நான் சொல்ல வரது கேளடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. சேரன் தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நான் புரோக்கரை பார்த்து ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன், அவருமே ஒரு சம்மந்தம் அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். எனக்குமே அந்த பொண்ணுக்கு நானுமே சம்மதம் ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நல்ல நாள் பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்களை இங்கே வர சொல்கிறதா இல்லை நாம் பொண்ணு பார்க்க போகிறதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாரடா. அதுக்கு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்கிறேன். என்னடா நம்ம எல்லாருமே போய் பொண்ணு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன இது திடீர்னு இங்கே பாருண்ணே, உன்னுடைய கல்யாணத்தில் எப்பயுமே நீ ஆர்வமே காட்ட மாட்டியேண்ணே, அதுக்கு என்ன போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்போ என்ன திடீர்னு நீயே புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்க, அந்த பொண்ணும் உனக்கு பிடிச்சிருக்கு இப்போ ஓகே அப்படின்னு சம்மந்தம் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேண்ணே. ஏண்ணே நாங்கள் எல்லாரும் தானே பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அது உனக்கு பிடிக்கலையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் அதாவது சோழன் வந்து சேரனை பார்த்து கேட்குறாரு. அப்போ தான் சேரன்கிட்டே என்னடா இந்த அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு தானே நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஆசைப்பட்டு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க, எதுவுமே அமையல. அதுக்கப்புறம் தானே இந்த ஜாதகம் அது இதுன்னு நம்பி நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அவங்களுமே ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடா உனக்கு அதுதான் நான் வந்த உடனே புரோக்கர்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். எப்படியோ அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்த அருள் கிடைச்சிருச்சு, உடனே பொண்ணுமே அமைஞ்சிருச்சு, வர சொல்கிறாங்கல்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டேண்ணே, பொண்ணு குடும்பம் எந்த மாதிரி, பொண்ணு எந்த மாதிரி, பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, பொண்ணு என்ன வேலை செய்கிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களான்னு சொல்லுங்கண்ணா அந்த பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைப்பா நிலா அது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதுவுமே இன்னும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன இது என்ன சோழன் இது அண்ணனே ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு, அது நம்ம யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன வேலை செய்யுது என்ன படிச்சிருக்குன்னு எதுவுமே கேட்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சோழன் கிட்டே கேட்குறாங்க. அண்ணா நிலா கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுண்ணே, நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே சேரன் கிட்டே கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேரன் இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக தம்பிங்க எல்லாரையும் சமாளிக்க வைக்கிறாங்க. அதான் பொண்ணு அமைஞ்சிருச்சுல அங்கே போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்கள் போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னென்ன போகலாமான்னு கேட்குறீங்க இன்றைக்கேவா அப்படின்னு நிலா கிளம்பும். ஆமாப்பா என்ன நல்ல நாள் வேறு, இன்றைக்கும் தீபாவளி தானே நல்ல நாள் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சரி போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு, அண்ணனுக்கு ஏற்றவங்களா இருக்காங்களா, என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு, வீடு எப்படிப்பட்ட வீடு குடும்பம், எப்படி கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன ஏதுன்னு நம்ம எல்லாத்தையுமே அங்கே போய் வந்து பேசி விசாரிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் சொல்கிறாங்க. பரவாயில்லடியா பல்லவா, சேரனுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இந்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், சரி நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம் நீ எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கும், இப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க.
சரிடா, அப்போ நான் புரோக்கர் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. அண்ணா, எங்கள் எல்லாருக்குமே ஓகேண்ணா, நான் தம்பிங்களையும் பேசி சமாளிக்க வச்சுட்டேன், இன்றைக்கே வந்து வரலான்னு இருக்கோம், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், சரிப்பா சேரா, நீ பேசிட்டேன்னா எனக்கு ஓகே, தம்பிங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு. அண்ணா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, இந்த விஷயம் எதாவது உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வரேன்ற விஷயத்தைய சொல்லிவிட்டு அப்படியே நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லிவிடுங்கண்ணே, அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிற வரைக்குமே இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு வாயை கூட திறக்க வேணாம்னு சொல்லிடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஸோ தம்பிங்க கிட்ட இந்த உண்மையை மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு சேரன், தம்பிக்காக, தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது அவர்கிட்டையும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி சேரா, நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன், அப்புறம் நானும் கிளம்பி வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க புரோக்கர் இருந்துக்கிட்டு. அவங்களுக்குமே ஓகே, சரி இன்றைக்கே நல்ல நாள் தானே, இருக்கட்டும், எங்கள் பொண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்கணும், அவங்களுமே அவசரம் அப்படின்னு தான் இருக்காங்க, செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுனால அவசரமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஏதோ பெரிய உள்குத்து இருக்குது, என்னென்னு தான் புரியலை. ஏன்னா செகண்ட் மேரேஜ் அப்படின்றது இவ்வளோ அவசரமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றப்போ அதில் ஏதோ பெரிய வில்லங்க இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனால் நம்ம சேரன் தம்பிக்காக என்ன வேணாலையும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து யார் என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் கூட விசாரிக்காமல் ரெண்டாவது கல்யாணம் அப்படின்ன உடனே அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க எல்லாரும் போய் அங்கே பார்த்தா தான் என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியும். ஸோ இருங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் போகும்போது பொண்ணு வீட்டு சைடுக்கு பழம், பூ, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர் இருந்துக்கிட்டு, அண்ணே நம்ம போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தானே வரப்போகிறோம், அதுக்கப்புறம் உங்கள் நிச்சயதார்த்தத்தை நல்லா கிராண்டாக பெருசாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணமும் பெருசாக இந்த ரிசப்ஷன் இந்த மாதிரி பெருசாக பண்ணிக்கலாண்ணே, ஏன்னா இப்போவே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் சேரன் அவ்வளோ அவசரப்படுத்துகிறாரு. ஸோ பாண்டிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லைப்பா நிலா, ஓகே எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே அப்படியே பேசி தட்டை மாற்றிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க இவர் அண்ணன் இவ்வளோ அவசரப்படுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. ஏங்க ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அண்ணனுடைய மனசை அந்த சாமி மாற்றிடுச்சோ அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு. தெரியலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே சேரன் தான் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ லொக்கேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து. ஸோ அங்கே வந்து போய் நிற்கிறாங்க. அப்புறம் அந்த ஊர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னென்ன இந்த ஊர்லேயா பொண்ணு எடுத்திருக்கீங்க, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னென்ன இது சந்து பொந்தெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லிட்டுருக்காரு. அதாவது சேரன் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டுருக்காரு. டே, வீடாடா முக்கியம், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வந்து வாழ போகுது, நாம் ஒன்றும் இங்கே இருக்க போகிறதுலே, நாம் எப்போயாச்சும் வரப்போகிறோம் போக போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் இருந்துக்கிட்டு. என்னங்க அண்ணன் இந்த லெவலுக்கு போயிருக்கு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னே தோணலை அப்படின்னு நீலாம் ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. போய் பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. எங்கண்ணா வீடு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா எங்கேயோ ஒரு தூரமாக ஒரு குட்டி வீடை காட்டுறாங்க. அண்ணா இதுவாண்ணா வீடு, நம்ம வீடே அப்போ பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாரு. டேய் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வாடா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர எழுந்துக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாருமே. அண்ணா பொறுமையாக இருந்தாலும் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா, ஆனால் நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்க, அதாவது இந்த இவ்வளோ வசதி இல்லாத வீட்டில் பொண்ணு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. பாண்டி, வசதியில் என்னடா இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் என்ன இருக்குது சொல்லு, அந்த வீடு மட்டும்தான் இருக்குது, நீ வாடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தம்பிங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுலே இருக்காரு நம்ம சேர் இருந்துக்கிட்டு. ஸோ பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுமே உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே கீழே தான் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு, என்னப்பா சேரா, இவங்க தான் வந்துட்டு சேரன் மாப்பிள்ளை, இவங்க தேரனுடைய தம்பிங்க, சோழன், பாண்டியன், பல்லவன், இது சோழனோட ஒய்ஃப், ரெண்டாவது தம்பியோட ஒய்ஃப். அவங்களுக்கு கொஞ்சம் அவசர கல்யாணம், லவ் மேரேஜ் இருந்தனால சீக்கிரம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தான் சேரனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக. அடுத்து தான் சோழனுக்கு பார்க்கலான்னு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அவங்களோட வீட்டில் பிரச்சனை அப்படின்றதுனால கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பொண்ணை வர சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வர சொல்கிறாங்க. ஸோ பொண்ணு வந்து வராங்க. ஸோ பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் பொண்ணு வந்து வணக்கம் சொல்கிறாங்க. பொண்ணு என்னமோ ஓரளவுக்கு தான் ஓகே. ஸோ பல்லவன், பாண்டியன், நிலா, சோழன் இவங்களுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா பொண்ணு வந்து கொஞ்சம் சேரனோட ஹைட்டாக இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் தடமாக இருக்குது. அதனால இவங்களுக்கு பிடிக்கல. என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், என்னடா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக வேற இருக்காங்க, உங்களுக்கு செட் ஆகுமாண்ணே, அண்ணா உன் கலர் என்னென்ன, அந்த பொண்ணு கலர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம், டே எனக்கு பிடிச்சிருக்குடா ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது, வேண்டாண்ணே நம்ம வேறு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சேரா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகேண்ணே பேச முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லவும், அவங்களுமே எங்களுக்கும் ஓகே மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையோட குடும்பமும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைடில் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் வந்து சொல்கிறாங்க. சரிண்ணே தட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரெடியாக எழுந்திரிச்சு நிற்கிறாரு. கூட வந்து நடேசன் வந்திருக்காரு. ஸோ நடேசன் வந்து எந்த விஷயத்துலையுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. நடேசனுக்கு கூட இந்த பொண்ணு பிடிக்கல. அதுக்கப்புறமா சேரன் சொல்கிறாரு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நிலாவுக்கு வந்து சுத்தமாக இந்த விஷயத்தில் விருப்பமே கிடையாது. ஸோ நிலா மட்டும் இல்லை, அவங்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை, அவங்களோட தம்பிங்களுக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன ஏதுன்னு இங்கே வந்து கூட விசாரிக்கவே இல்லை. எங்கே வந்த உடனே சேரன் என்ன தட்டு மாற்றலான்னு சொல்கிறாரு. எங்கள் முதல்ல நீங்கள் சேரன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தட்டு மாற்றதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா வந்து இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்களா, இல்லை சேரன் நினச்ச மாதிரி நிச்சயம் பண்ணி முடிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.